வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 குடைய கிரகமாகி 11வது ராசியில தான் இருக்கு. ஸோ செவ்வாய் 11வது ராசியில இருந்த நன்மையானா கண்டிப்பா நன்மை தான். யாருக்கு நன்மையை கொடுக்கும்னா, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த நன்மை, யோகம், ஆதாயத்தை எல்லாம் கொடுக்கும். அதாவது விற்காத சொத்தை கூட நம்மளால விற்க முடியும். கமிஷனுக்காக ரியல் எஸ்டேட்ல பண்ணாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அல்லது நீங்களே சொத்துக்களை வாங்கி அடிக்கடி மாத்திர வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அந்த சொத்துக்களை விற்று ஆதாயங்களை நல்லா பார்க்க முடியும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் அப்படிதான். இப்போ டாக்டராக இருந்தாலும் அல்லது மருத்துவத்துறையில் யார் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது மருத்துவமனை, அந்த ஹாஸ்பிட்டலு, அந்த கிளினிக், அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, இப்போது தாலுக்கா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, தோட்டக்கலைத்துறை, இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு பூராமே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்குமே ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதங்க. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நினைச்ச காரியம் நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்காதான்னா அப்படியெல்லாம் இல்லை. யார் என்னன்னாலும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கக்கூடிய மாதம் இது. அதே மாதிரி உங்களுக்கு உதவி நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. பெற்ற குழந்தையால் கூட ஆதாயம், நன்மை, உதவி அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. சூரியன் வேற 10ல் இருக்காரு. சூரியன் 10ல் இருந்தாலும் சிறப்பு தான். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகம் எல்லாம் வேணும்னா இந்த காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க கான்ட்ராக்ட் வேணும்னாலும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகளோட தொடர்பு ஏற்பட்டு அவங்கனால ஏதாவது ஆதாயம் பெறணும்னாலோ, ஏதாவது கான்ட்ராக்ட் சம்திங் அந்த மாதிரி எதுவும் வாங்கணும்னாலோ நம்மளால வாங்க முடியும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க பட்ட பதவிகள் எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த தேர்தல் மாதிரி எதுவும் இப்போ வராது, இப்போ ஒன்றும் வரல, அப்படியே ஏதாவது இருந்தால் கூட அந்த விஷயத்தில் கூட நமக்கு வெற்றிகளை கொடுக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்தில் பணிபுரிகிறவங்களுக்கும் யோகமான காலம்தான் இந்த காலம். அதே மாதிரி புதுசாக அரசாங்க தொழில், வேலை அதெல்லாம் கிடைக்கும், முயற்சி பண்ணலாம். ப்ரைவேட்லேயும் கிடைக்கும் வேலை வேணும்னாலும். அதே மாதிரி தொழில் தொடங்கணும்னாலும் இப்போ தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. அப்போ ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக 9வது இடத்துல கேது இருக்கிறனால வேலைக்கு போகிறதே பிடிக்காது. ஸோ நம்ம தொழில் செய்யலாமாங்கிற எண்ணங்கள் கூட வந்துடும். ஒரு சிலருக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, வேலை போயிடும், போனதுக்கப்புறம் கூட நம்ம வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வேணாலும் கிடைக்கும். அப்படி இல்லை, புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் தொழில் தொடங்க முடியும். அப்படி தொழில் தொடங்கினா ஒரு சிலர் இந்த உணவு சம்மந்தப்பட்ட துறையான தொழில் இருக்குல்ல, அதெல்லாம் கூட தொடங்க முடியும். உணவு சம்மந்தப்பட்ட துறைனா சாப்பிட்ற பொருள் எதனாலும் விற்கலாம், அதுக்கான தொழிலெலாம் கூட செய்கிறது கூட யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு இரும்பு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி லைன்லாம் கூட வேலை தொழிலெல்லாம் அமையக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் இருக்கதா செய்யும். சுக்கிரன் 9வது இடத்துல இருக்கிறது. ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும், நீங்க முயற்சி பண்ணலாம். குரு பகவான் வேற 7வது ராசியில தான் இருக்கு. 7வது ராசியில குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோகம் தான். ஏன்னா 7ல் குரு இருந்துச்சுனாலே வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லா இருக்கும், ஜெயிச்சிடலாம். அதாவது தோல்விகள் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. தோல்விகள் இருந்துகிட்டு இருந்தா கூட அந்த தோல்விகளில் கூட நமக்கு சாதகமாகிற காலம்தான். அதனால குரு பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை காப்பாற்றும். தனுசு ராசிக்காரவங்களை 7ல் குரு இருக்கிற போது சிலருக்கு மங்களகரமான திருமண யோகத்தை கொடுக்கும். இப்ப நீண்ட காலமா ஒரு சில தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஆணோ பொண்ணோ கல்யாணம் நடக்காம இருந்தா இப்ப முயற்சி பண்ணா கல்யாணம் நடக்கும், முயற்சி பண்ணுங்க. கணவன் மனைவி ஏற்கனவே பிரிஞ்சிருந்தா அந்த பிரிஞ்ச கணவன் மனைவியோட சேர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கு, முயற்சி பண்ணுங்க. ஆனால் டைவர்ஸ் ஆகிற ஜாதகங்களுக்கு சேர முடியாது. அதே மாதிரி 2 திருமணம்னு உங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்க சேர முடியாது. 2 திருமணம்னு இல்லாமல் ஒரு ஜாதகம் இருந்து அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா இப்போ சேரணும்னு நினைச்சா சேர முடியும். அதே மாதிரி பிரிந்த நண்பர்கள் கூட நம்ம ஒன்று சேர முடியும். அதே மாதிரி புதுசாக ஒரு சிலருக்கு இந்த லவ் பண்ணுற மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். அது 7 வயசுல இருந்தாலும் சரிதான்,
கொஞ்சம் கூடுன வயசாக இருந்தாலும் சரி தான், அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த அடுத்தவங்களோட பழகுற யோகம் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க தான் செய்யுது. அது இள வயசில் இருக்கவங்க பண்ணினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெரியவங்களாக இருந்து பண்ணினா அது வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த புரட்டாசி 22ஆம் தேதி குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போகும். ஒரு 3 மாதத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும், ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும், ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்தில் வெள்ளங்க வரலாம், அல்லது அம்மாவோட பகை வரலாம், அம்மா வழி உறவினரோட பகை வரலாம், அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள்ல வம்பு வழக்குகள் கூட வர்றதுக்குடைய யோகங்கள் வந்து இருக்கும், ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் போராடி தான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 3 மாதத்துக்கு. ஏன்னா குரு 8ல் இருக்கிற போது பண தட்டுப்பாடு ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு பண தட்டுப்பாடு இருந்தாலும் ஏதாவது சொத்து சோகம் இருந்துச்சுன்னா அதை விற்று அதன் மூலமாக பணத்தட்டுப்பாடை வந்து நம்ம சரி செய்ய முடியும். அதுக்குடைய அமைப்பு வந்து புரட்டாசி 22ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் ஒரு சிலருக்கு குழந்தை நாள தொந்தரவு வரும். குழந்தை நாள தொந்தரவுனா பெற்ற பிள்ளைகள்னால ஏதோ ஒரு கவலைகள் வர்றது அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு மட்டும் பேங்க்னால தொந்தரவு வரும். பேங்க்னால தொந்தரவுனா நம்ம யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தா கட்ட சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. இல்லைன்னா பேங்க்ல ஏதோ லோனுக்குன்னு அது இதுன்னு ஏதாவது வாங்கியிருந்தோம்னா அதை ரீபேமெண்ட் கட்ட சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குடைய சந்தர்ப்பத்தை அந்த குரு வந்து கொடுப்பார். சனி 3வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சொத்துக்களில் விரயம் தரும் 3வது இடத்துல இருந்தால். ஒரு சிலருக்கு சொத்து வாங்கினாலும் வாங்கலாம், ஒரு சிலருக்கு சொத்தை விற்கணும்னாலும் விற்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து கூட வாங்கலாம். அதே மாதிரி வண்டி வாங்கணுமும் அப்படிதான், ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கலாம், அல்லது ஒரு வண்டியவே விற்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கிறது கூட அமைப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தாயார் மூலமாக நிறைய விரயமாகும். அப்படின்னா தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்கும். அல்லது அந்த தாய்வழி சொத்துக்கள் கூட கொஞ்சம் விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ இருக்க தான் செய்யுது. 3வது இடத்துல ராகு இருக்கிறது இளைய சகோதர சகோதரியோட ஏதாவது கருத்து வேறுபாடுகளை வந்து கொஞ்சம் உண்டு பண்ணும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கோச்சார கிரகங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கு. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை, நல்லா தான் இருக்கு. அதே நேரத்தில் இப்போ கோச்சாரம் கூட நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்னுமே ஒரு சிலருக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா உங்களுக்கு ஏதாவது ராகு தசை நடந்துகிட்டு இருக்கும். அப்படி ராகு தசை நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனைகள் வந்து வரும். பிரச்சனைகள் அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ராகு தசை நடக்கும். அந்த மாதிரி ராகு தசை நடக்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். எந்த காரியமுமே நடக்காது. எந்த காரியத்தை செஞ்சாலும் தடங்களாகி வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போராடிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கடன் ஆகிறது, சொத்து பத்துக்கள் விற்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும். தனுசு ராசிக்காரவங்க நிறைய பேர் போராடிக்கிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கோ அவங்க வீட்லேயோ ராகு தசை இருந்தால் மட்டும்தான் அந்த போராட்டம் இருக்கும். இல்லைன்னா அந்த போராட்டம் இருக்காது. சரி, இப்போ ராகுதசை நடந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா, என்னால் முழுக்க இப்போ இந்த வீடியோவில் ராகுதசை பற்றி சொல்லித்தர முடியல, நேரம் இல்லாதனால. அடுத்து இந்த வாரத்திலேருந்து வரக்கூடிய வாரத்திலேருந்து ராகுதசைக்குடைய வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ கிட்ட வரும். அந்த வீடியோவெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அந்த ராகுதசை என்ன செய்யும், நாம் என்ன செஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த வீடியோவில் வந்து இருக்கும். அதனால அந்த வீடியோவை பார்க்குற போது கண்டிப்பாக உங்களுக்கு புத்துணர்ச்சி வரும், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வரும். அதோட அதில் இருக்க ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இருக்கிற கஷ்டம் எல்லாம் எங்கே போகும்னே தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு அந்த ராகு தசையினுடைய பதிவு வந்து இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தானே நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் டக்குன்னு அந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், புரியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரலை அல்லது நீங்கள் அந்த சரியாக பெல் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ இடையில ஒரு வீடியோவை விட்டு இன்னொரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அது சரியாக புரியாமல் கூட போயிடும். அந்த லைனாக பார்த்துக்கிட்டே இருக்கிற போது உங்களுக்கு நல்லா புரியும். அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா வீடியோவையுமே பார்க்க முடியும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதனால்
தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு கேள்வி கமெண்டில் உங்களால் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணித்தரேன். ஆனால் நிறையா கேள்வி கேட்கக்கூடாது, ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. ஏன்னா அடுத்தடுத்த கேள்விகள் கேட்குற போது என்னால் நிறையா கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போகும், நேரம் இல்லாததுனால. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணித்தரேன். அப்படி கேள்வி கேட்குற போது முதல்ல உங்களுடைய பேர், பிறந்த ஊர், தேதி, மாதம், வருஷம், நேரம், பிறந்த டீட்டெயில் அதெல்லாம் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு பதில் சொல்ல வந்து ஈஸியாக இருக்கும், நான் பதில் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே.